வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் பழமை போல எங்களோடு இணைந்து கொள்வது மிக முக்கியமான ஆளுமை. ஏற்கனவே நாங்கள் இவருக்கு ஒரு அறிமுகம் தேவையில்லை. ஏற்கனவே நாங்கள் தோழர் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா அவர்களுடன் ஒரு நீண்ட உரையாடலை நடத்தி இருந்தோம். அந்த உரையாடல் இலங்கை இந்திய ஒப்பந்தம் காலகட்டத்துக்கு முன்பான வரலாற்றை பதிவு செய்திருந்தோம். அதற்கு பின்பு பல்வேறு மாற்றங்கள் நடந்திருக்கிறது. அந்த வரலாற்று பதிவை தொடர்ச்சியாக மேற்கொள்ள இருக்கின்றோம். அதற்கு முன்பாக அண்மை காலமாக நடந்த சில விடயங்களை பேசிக்கொண்டு நாங்கள் இந்த வரலாற்று பதிவுக்குள் செல்லலாம் நினைக்கிறேன். வணக்கம் தோழர். வணக்கம். பலஸ்தீனத்துல எடுத்த முடிவு இராணுவ போக்குல போகாமல் அரசியல் ரீதியாக நகர்றதுன்றதா? அதான் உங்களோட முடிவா இருந்தது. போராட்ட முறைமைகளை மாற்றி அமைக்க வேணும் என்றால் எனக்கும் இபிஆர்எஃப்களையும் வந்த பிரச்சனைகள்ல உண்டு. போராட்டத்தை எங்கட காலில் தங்கி இருந்து நடத்த வேணும்ன்றதும் சக விடுதலை இயக்கங்களோட ஒரு பொது வேலை திட்டத்துல இதை கொண்டு போகணும்ன்ற கருத்துக்களும் என்கிட்ட வலுவாக இருந்தது. நாபாட்டையும் அதுதானே இருந்திருக்குமா? அவரும் ஒரு ஆனால் கடைசியாக நான் இந்த இந்தியாவுக்கு விரைக்கல கிட்ட தெளிவனாக்கள் எனக்கு சொல்லிவிட்டது என்ன சொன்னவை என்று சொன்னால், தங்கட இலக்கு தனி நாடுதான் தமிழீழம். அவியல் தமிழீழம் என்றது, நாங்கள் ஈழம் என்றது. ஈரோ சிபிஆர்ல ஈழம் என்று சொல்ல பயன்படுத்தினவர். புளட்டெலோ டைகர்ஸ் தமிழீழம் என்ற ஒரு சொல்ல பயன்படுத்தினது. அதுக்கு கொள்கை ரீதியாகவும் அர்த்தங்கள் இருக்குது, வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்குது. அப்ப அப்படி இருக்கல, அப்ப இந்த இந்தியாவுக்கு நான் போன நேரத்துல இபிஆர்எஃப்ல இருக்கக்கூடிய உள்ளியக்க பிரச்சனைகள் இருக்குத்தானே, உங்களுக்கு தெரியும். இயக்கங்கள் அந்த உள்ளியக்க பிரச்சனைகளை என்ன மாதிரி தீர்த்து கொண்டவை என்று தெரியும். நான் அந்த முறையிலிருந்து ஒரு வேறுபட்ட ஆளாக பேச்சுவார்த்தை கூடாக விட்டு கொடுப்புகள் சைப்புத்தன்மைகளுக்கு கூடாகத்தான் பிரச்சனைகளை இயக்கங்களுக்குள்ள தீர்க்க வேணும், இயக்கங்களுக்கு உள்ளுக்கும் இயக்கங்களுக்கு இடையிலேயும் தீர்க்க வேணும் என்றதுல நான் தெளிவாகவும் வெளிப்படையாகவும் உறுதியாகவும் இருந்தன. தோழரும் முரண்பாடுகளை வன்முறையால தீர்க்கிற ஒரு நபர் இல்ல தானே? அவரும் ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு ஆள் தானே. நான் அவர் மேல எனக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. ஆனா கடைசி நேரங்கள்ல மாறுபட்ட அபிப்பிராயங்களும் எனக்கு இருக்குது. கடைசி நேரத்துல அவர்கிட்ட கையில இருக்கு இல்ல இலங்கையில இல்ல கடைசி நேரம் என்று சொல்லிக்கல, இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு முற்பட்ட காலத்தை சொல்றேன். இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு முற்பட்ட காலம். அப்ப நான் இபிஆர்எஃப்னுடைய தலைமையில பெரும்பான்மையானாக்கள் இந்தியாவில் இருந்தபடியினால் இந்தியாவுக்கு போனது அவையோட கதைச்சு தீர்க்க வேணும் என்றதுதான். நான் இலங்கையில இருந்து கொண்டு ஒரு 2 பேரை இபிஆர்எஃப்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஆக்கள் என்று சொல்லி 2 பேர் இருந்தால் அவையில கொண்டு போட்டு அப்படி சொல்றதே பக்கம் என்று யோசிக்கிறேன். நான் மற்ற இயக்கங்கள் பிரச்சனை தீர்த்த மாதிரி நானும் தீர்த்திருக்கலாம். அப்ப நான் அப்படி தீர்க்க விரும்ப இல்லை. அதுபோல சக இயக்கங்களோடையும் அப்ப கிட்டத்திலிப்ப நாட்கள் சொன்னது பிரபாகரனோடையும் கதையுங்க. அந்த வகையில மற்ற இயக்கங்களோட மற்ற இயக்க பிரதிநிதிகளோடையும் நான் கதைச்சு கொண்டிருந்தேன். அதுபோல இங்கே பிரபாகரனோடையும் கதைக்கிறதுக்கு ஒரு நேரம் பொருத்தியாச்சு. கடைசி நேரத்தில் நாவாத்தோட சொல்லி கடைசி நேரத்தில் நாவாத்தோட சொல்லி போட்டா தான் வர இல்லை, நீங்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் பெருமாளை கூட்டி கொண்டு போங்க விளங்குதான். அப்ப நாவாத்தோழ தலைமைக்கு தலைமை தானே. அப்ப நாபாத்தோழர் வந்தா தான் அங்கால பிரபாகரன் வந்திருப்பான். அது ஒரு நியாயம். நான் அதை பிரபாகரன்றதுக்காண்டி நான் அதை மறுக்கையில அது ஒரு நியாயம். இங்கால தலைமை வேற இல்லை, அங்கால அவனும் வேற இல்லை. காரணங்கள் இல்லாமல் மறுத்திருக்க மாட்டார் தானே, விளங்குது தானே. அது இனி நான் அதுல திருப்பி கதைக்கிறது சரியில்லை. அப்ப அங்க போன இடத்துல பேச்சுவார்த்தையில நான் கதைக்க வலிக்கிட்டு இருந்தால் அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல விட்டு கொடுப்பு, சாய்ப்புத்தன்மை இதெல்லாம் இருக்க வேணும். அப்பதான் பேச்சுவார்த்தை வெற்றிகரமா போகும். அப்ப 2 தரப்பும் என்ன செய்திச்சினம் என்றால், 2 தரப்பும் தத்துவ வித்தகத்தனம். அவ பந்தறிய இவியல் அடிக்கிறது, இவியல் பந்தறிய அவியல் அடிக்கிறது, தத்துவ வித்தகத்தனம். அப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு பிறகு நான் எழும்பி சொன்னேன், இங்க நீங்கள் 2 தரப்பும் முக்கு முட்டை விழுங்கிட்டு குத்திவியல், அடிபட்டு சாகிறது சாதாரண மக்களுடைய பிள்ளைகளும், பாதிக்கப்படுறது எங்கட மக்களும் தான். 2 எழுப்பினதோட பேச்சுவார்த்தை முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் சூளமாட்டு பிரச்சனையில மாட்டப்பட்டு போனேன். அந்த நேரம் தான் இந்த சங்கர் அல்லது சொர்ணலிங்கம் என்றவன்
என்ன வந்து உள்ளுக்கு சந்திச்சது. அந்த சங்கர் அப்ப தான் விடுதலை புலிகளின் விமானப்படைக்கு பொறுப்பா இருந்த இன்ஜினியர் அந்த குருவிப்படைக்கு பொறுப்பா இருந்தது. இப்ப அந்த 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 அப்ப அடுத்து EPR ல அப்ப அந்த இந்த பேச்சுவார்த்தையில பிரபாகரன், ஸ்ரீசபாரட்னம், பத்மநாபா மற்றது ஈரோஸ் பாலகுமார் 4 பேரும் நின்று ஒரு படம் எடுத்தவே நினைக்கிறேன். அத மிக முக்கியமான படம் ஒன்று. இன்றைக்கு அந்த 4 பேருமே இன்றைக்கு உயிரோட இல்ல. 4 பேரும் இல்ல. துரதிர்ஷ்டம். யாருடைய தமிழ் மக்களுடைய துரதிர்ஷ்டமா இல்லாட்டி அவர்களுடைய துரதிர்ஷ்டமான்றது அவனுக்கு தான் வெளிச்சம். அப்ப நான் தொடர்ந்து EPRல இருந்திருந்தால் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை புலிகள் மற்ற இயக்கங்கள் மேல நடத்தினது என் மேல நடத்தி இருக்க முடியாது. ஏதோ ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்க வேணும். அப்படி வந்திருக்காவிட்டாலும் வந்து கொண்டு அவையில வர வச்சிருப்பேன். நான் தொடர்ந்து EPRல இருந்திருந்தால் அந்த நேரம். அதுக்கு பிறகு கையை மீறி போனதுன்றது வேறு. அதுக்கு முதல் நான் தொடர்ந்து EPRல இருந்திருந்தால் புலிகளுக்கும் எனக்கும் இடையில புலிகளுக்கும் EPRFக்கும் இடையில ஒரு இதொன்று நான் ஏற்படுத்தி இருப்பேன். இல்லாவிட்டாலும் நான் அந்த மாநசபை பொறுப்பை எடுத்திருந்தால் நாபா தோழர் அல்ல நான் தான் முதலமைச்சராக இருந்திருப்போம். இயக்கத்தினுடைய தலைவர் என்ற வகையில நாபா தோழருக்கு நான் அந்த முன்னுரிமை எனக்கும் அவருக்கும் இடையில தலைமை போட்டி இருந்தது கிடையாது. நான் அப்ப அவருக்கு அதை கொடுத்திருப்பேன். ஆனா அவர் ஒரு கூச்ச சுபாவம் உள்ளபடியினால் சிலவுல அவர் எடுக்க விரும்பி இல்லாமல் இருக்கலாம். அல்லது அவருக்கு இல்லாவிட்டாலும் அவருக்கு அப்படி அவர் கூச்ச சுபாவம் இருக்கிறபடியினால் அவர் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார். சில வேளையில அவருக்கு மேலிடம் கூட சொல்லி இருக்கலாம், வேறு ஆட்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்க சொல்லி அவருக்கு யாரும் அழுத்தம் கொடுத்திருக்கலாம். விளங்குதுதானே, மேலிடம் அழுத்தம் கொடுத்திருக்கலாம். ஆனா நான் இருந்திருந்தால் என்னுடைய முடிவு தான் இறுதி முடிவா இருந்திருக்கும். நாபா தோழர் அல்லது நான். அப்ப அந்த சந்தர்ப்பத்தை நான் வலுவாக பயன்படுத்தி இருப்பேன். இல்ல எனக்கு நாபா தோழராலையும் அந்த அதிகாரத்தை செய்திருக்கமோ தெரியல. ஆனால் இப்ப வரதராஜ பெருமாள் அந்த முதலமைச்சர் ஏன் செய்திருக்க முடியாது? அவர் அந்த பொறுப்பை எடுத்திருந்தால் நான் அவருக்கு பக்கபலமா இருந்திருப்பேன் தானே. என்ன பாதுகாத்து கொள்ற நான் எனக்கு தலைவரா இருக்கிறவரை பாதுகாக்க முடியாண்டு இல்ல தானே. என்னோட இருந்திருந்தால் நான் அவரோட இருந்திருந்தா நிச்சயம் நான் அவரை பாதுகாத்திருப்பேன். இந்த டெலோவுக்கும் புலிக்கும் இடையில பிரச்சனை வந்த நேரத்துல அங்க இருக்கிறார் இலங்கையில. அந்த நேரத்துல அந்த பிரச்சனை வந்துட்டது. பிறகு நான் அவரை கொண்டே வழி அனுப்ப போனேன் தாலை அடி. அப்ப புலி என்ன செய்தது? அப்ப ஸ்ரீ ஒழிச்சிருக்கிறார். நாபா தோழராக்களுடைய தொடர்புல எனக்கு அது தெரியாது. ஸ்ரீ ஒழிச்சிருக்கிறார். அப்ப நாபா தோழரை அனுப்பின படகை தாங்கள் சோதனை செய்யணும் மட்டும் வந்துச்சுன்னா நான் சொன்ன இது ஒரு பொது இடம், நீங்கள் இதுல நடமாடுறத நான் தடுக்க போறது இல்லை. ஆனா நாட்டாம காட்ட வழிகிட்டால் நான் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். கட்டிட்டு நான் என்னுடைய ஆக்களை பார்க்க என்னுடைய ஆக்களுக்கு என்னுடைய சிக்னல் விளங்கி அவையல் பொசிஷனுக்கு போயிட்டேன். அப்ப கேடி என்றவன் தான் வந்தவன். அப்ப கேடி பிறகு கிட்டனுக்கு போன் பண்ணி காய்ச்சேன்னா இதுல செட்ல போன் பண்ணி என்ன செட்ல தொடர்பு கொண்டு கதைக்க கிட்ட சொல்லிச்சு இல்ல பாவாண்டு ஆளை எடுத்தாச்சு. அப்ப ஸ்ரீசபாரட்னம் என்கிட்ட வந்திருந்தால் அப்ப இங்க நாபா தோழர் கேட்கல. ஸ்ரீசபாரட்னம் குமணன் அவன் என்னுடைய ஒரு தம்பி முறையானவன், சொந்த பேர் நந்தன், குமணன் என்ற பேர். அப்ப குமணனை அனுப்பி இருந்தது ஆயுதம் கேட்டு. அப்ப குமணன் நாபா தோழர்கிட்ட தான் வந்து கதைச்சது. அப்ப நாபா தோழர் என்கிட்ட அனுப்பி இருந்தது அவனை. அப்ப அவன் என்கிட்ட வந்து கேட்டான். அப்ப நான் அவனுக்கு சொன்னேன், நான் எரியிற நெருப்புக்கு எண்ணெய் ஊத்த நான் விரும்ப இல்லை. ஆனா சிறி என்கிட்ட வந்தால் பாதுகாக்கிற என்னுடைய பொறுப்பு. என்ன மீறி யாரும் ஸ்ரீல கை வைக்க முடியாது என்று நான் சொன்னேன். ஸ்ரீ சபாரணத்துக்கு என்ன சொல்லிச்சிடம், இவர்கிட்ட போனால் டக்ளஸ் சிவானந்திட்ட போனால் அவர் புலிகிட்ட கொடுத்துருவார். ஆனா உங்களுக்கு தெரியும், வரலாற்றுக்கு தெரியும், நூற்றுக்கணக்கான புலி உறுப்பினர்களை நான் பாதுகாத்தேன். அப்ப நான் கிட்ட தெளிவா நாட்களுக்கு சொன்னது, என்னுடைய அலுவலகத்துக்குள்ள நீங்கள் வந்து கை வச்சால் நீங்கள் என்ன எதிர்கொள்ள வேண்டி வரும். சக போராளிகள் என்ற வகையில அவையில பாதுகாக்கிறது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை. இன்றைக்கும் அவைகள் இருக்கணும், பாதுகாத்து விட்டார்கள். உங்களுக்கும் லண்டன்ல இந்த பெருமாளுக்கும் என்ன அந்த இடைவெளி, ஏன் இந்த முரண்பாடு, என்ன இடைவெளி? என்றால் பக்கத்துல இருந்த ஆக்கள் அவருடைய மனதை கெடுத்து போட்டினோம். பக்கத்துல இருந்த ஆக்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரனா? நீங்களே பேரை சொல்றீங்க. அவையில அதாவது இப்ப நான் என்ன சொல்ல வரேன் என்றால், என்மேல சக விடுதலை இயக்கங்களுக்கு ஆரம்பத்தில இருந்து ஒரு பயம் உண்டு. பிரபான் உள்ளடங்களாக என்னுடைய உழைப்பு காரணமாக அதன் மேல அவைகளுக்கு ஒரு பயம். நான் ஜெயில் பிரேக்கால வந்த நேரத்துல கூட மட்டக்களப்பு சுரையோட வச்சு அப்படி எல்லாம் முடிச்சு கொண்டு இந்தியாவுக்கு போன இடத்துல அப்ப என்ன அவியல் கொஞ்சம் தள்ளி வைக்கத்தான் வழிகிட்டது. அப்ப நான் வேற இயங்குவோம் தான் வழிகிட்டது. பிறகு
அப்ப இன்றைக்கும் கெஸ் பாலான்ற ஒரு இன்னொரு தோழர் இருக்கிறார், ஹீரோஸ்ல இருக்கிற தோழர். இப்ப அவரால் இல்ல தேவா நாங்கள் இதுக்கெல்லாம் சேர்ந்து போவோம் என்று சொல்லி பிறகு சேர்ந்து போனது. அப்ப கன உதாரணங்களை நான் சொல்லலாம். நான் வெளிப்படையாத்தான் நான் சொல்றேன். நான் யாரும் என்னோட இது சம்பந்தமாக சவாடல் இல்ல, சவாலுக்கு நான் தயார். சக விடுதலை இயக்கங்களுக்கும் என்னுடைய உழைப்பு அல்ல என்னுடைய ஆற்றல் அல்ல என்னுடைய ஆளுமை சம்பந்தமான ஒரு அரசியல் ஒரு பயம், அதாலதான் என்ன கொல்ல வலிக்கிட்டது இல்ல என்ன ஒதுக்க வலிக்கிட்டது. நான் சொல்ல உங்களுக்கு விளங்குதா? இபிஎல்எஃப் டி இபிஎல்எஃப் ஆரண்டு வந்த பிறகும் நான் திருப்பி நான் இங்க வந்து ஒரு அளவுக்கு ஸ்தாபிச்சிருக்கிறேன் தானே. விடுதலை போராட்டங்களை ஆரம்பித்தவர்கள்ல நீங்கள் ஒரு ஆள் தான் இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சியையும் தலைமை தாங்கி இன்றைக்கும் உயிரோட இருக்கிறீர்கள். இவர்கள் வந்து அவ்வளவு இருக்கலாம். அப்ப இதுல இந்த டிஎன்ஏக்குள்ள தான் எந்த சந்தர்ப்பத்திலையும் நான் சேர விரும்பி இருக்கிறேன் என்றால் பிரபானுடைய நிகழ்ச்சி நிரலோட நான் போக தயாராக இல்லை. நீங்கள் டிஎன்ஏக்குள்ள போய் அந்த பொறுப்பெடுத்திருந்தா நீங்கள் இவியலை மாத்தி இருக்கலாம். அதுக்குள்ள போய் கவுண்ட் ஓட்டுன்றதான் போயிருக்குமே ஒழிய அதுக்குள்ள போற அந்த டிஎன்ஏ இது என்ன டைகர் நாமினேட்டட் ஏஜென்ட்ஸ் அந்த சேர்த்துக்குள்ள நான் புதஞ்சு போயிருக்க வேணும். நான் அதை விரும்பி இருக்க இல்லை. அதுக்கு வெளியால இருந்தா தான் நான் அதை மீட்கலாம் என்று நான் யோசிச்சது. அதுக்குள்ள போனா நான் டிஎன்ஏ உருவாக்குகின்ற பொழுது இந்த டிஎன்ஏன்ற அந்த அந்த ஐடியாவை வந்து கதை எழுதக்கூடிய ஆள் தானே. எல்லா பக்கத்துக்கும் அந்த கதையை விற்பார் அவர். அந்த வகையில பிரபாகரனுக்கும் அதை கொடுத்ததான் பிரபாகரனும் அதுக்கு இணங்கினதை ஒழிய பிரபாகரன் முற்றுமுழுதாக சிவராம் என்ன நோக்கத்துக்காண்டி டிஎன்ஏ கட்டணும் என்று யோசிச்சதோ அது நிறைவேறல தானே கடைசி மட்டும். ஆனா சிவராம் அதை புலிகளை பலகீனப்படுத்தத்தான் அதை பாவிச்சாரா? அவர் வந்து வெளிப்படையாக அதை காட்டிக்கொள்ளாவிட்டாலும் நான் சொன்னேன் என்னோட அடிக்கடி தொலைபேசியில கதைக்கிறது அல்ல ஒரு விருந்துக்கு வேற என்னோட நான் இருக்கிற இடத்துல அப்ப புலிகளை பற்றி என்னுடைய கருத்துக்களோட நான் ஒத்து போனவன். ஆனா இந்த மாதிரி கையாளுறதுன்றதுல சில வேளை அவருக்கும் எனக்கும் வேறுபாடு இருந்திருக்கலாம். அவர் உள்ளுக்கு போய் கையாள வேணும் என்று யோசிச்சிருக்கலாம். நான் அதுக்கு வெளியில இருந்து கையாள வேணும் என்று யோசிச்சிருக்கலாம். கடைசியில என்ன நடந்தது? அவரும் இன்றைக்கு இல்ல, யாரும் இல்ல தானே. அப்ப நான் யோசிச்ச அப்ப வரலாறு யார விடுவிச்சிருக்குது? நான் சொல்லி வந்ததில நான் முன்னெடுத்தத வரலாறு விடுவிச்சு சரியென்று நியாயப்படுத்தி கொண்டு வருதா? இன்றைக்கு அரசியல் தீர்வு எடுங்களேன். நான் அண்டையில இருந்து என்ன சொல்லி வாரேன்? 13ஆம் திருத்த சட்டம் தான் ஒரு சிறந்த ஆரம்பமா இருக்க முடியும் என்று அண்டையில இருந்து சொல்லி வார். அதுக்கு போறதுக்கு காரணம் என்னென்றால் ஒன்று இந்த சகோதர படுகொலைகளாலும் இயக்கங்களுக்கு உள்ளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை வன்முறை கொலைகளுக்குள்ளால தீர்த்து கொள்ள முற்பட்டதாலையும் அந்த போராட்டம் பலவீனப்பட்டு திசை திரும்பிட்டு இந்த நேரத்துல இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்ற ஒரு பொன்னான வாய்ப்பு எங்களுக்கு கிட்டுது. அதை பயன்படுத்தி இருக்க வேணும் என்றாதான் என்னுடைய நிலப்பாடு. அதுல நான் நின்று மட்டும் இருக்கிறேன். இன்றைக்கு எல்லாரும் எல்லாம் விழுந்தொழும்பி இன்றைக்கு அதுக்குத்தான் வந்திருக்கிறேன். இது கூட எங்களுக்கு கிடைக்குமான்றது கேள்விக்குறி. அப்ப நான் அன்றைக்கு என்ன சொல்லி வந்த நான் இது முடிவல்ல, இதை உருண்டு வர வாகனத்துக்கு ஒரு கட்ட வைக்கிற மாதிரி தான் இந்த 13ஆம் திருத்த சட்டம் இருக்க வேணும். இப்ப நான் ஆட்சியில இருந்த நேரத்துல கூட அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் ஒரு பலமான பகுதியினர் இந்த 13ஆம் திருத்த சட்டத்தை இல்லாமல் பண்றதுக்கு அல்ல பலவீனப்படுத்துறதுக்கு ஒரு முயற்சியில ஈடுபட்டவர். அப்ப அந்த நேரத்துல நான் என்ன செய்தது, ஒரு 50 கையெழுத்து நாடாளுமன்றத்துல ஒரு 50 பேர்ட்ட கையெழுத்து எடுத்தினேன். முதல் கையெழுத்து என்னுடையது, 2வது ஆறுமுகன் தொண்டமான், 3வது ரவுஃப் ஹக்கீம், சந்திரகுமாரும் நம்முடைய எழுத்த அன்றைக்கு அவரும் இதுல கையெழுத்து போட்டிருக்கிறார். அவரும் எனக்கு இதுல பக்கபலமாக அண்டையன் காலகட்டத்துல செயல்பட்டவர். உங்களுக்கு இருந்த 2 ஆற்றல் மிக்கவர்கள், ஒன்று எஸ் தவராஜா, அடுத்தது சந்திரகுமார். வேறையும் சில பேர் இருந்தவர்தான். அந்த சூழல் காரணமாக எல்லாரும் 2 பேரும் வந்து ஆரம்பத்துல விட்டுட்டு போய்க்கலாம். அந்த அழுத்தம் ஒன்று இருந்ததுதான், ஆட்சி அழுத்தம், பிரபாண்ட அழுத்தம் இருந்திருக்கும் தானே. அப்படி வேறு ஆக்களும் அப்படி பல பேர் இருந்தவர், நல்ல அற்புதமான ஆக்கள் இருந்தவர். மகேஸ்வரி என்ன விட்டு ஓடி போக விரும்ப இல்லை. அதெல்லாம் மகேஸ்வரிக்கு அவங்க அங்க வச்சு வீட்டுல வச்சு ஆளை கொண்டுட்டாங்க. அதுபோல என்னோட எத்தனை அற்புதமான தோழர்கள் எல்லாம் தென்னிலங்கையிலையும் சரி இங்காலையும் சரி கொல்லப்பட்டிருக்கணும். அற்புதமான ஆக்கள். இந்த அற்புத ராஜா நடராஜா அவரும் ஒரு அற்புதமான இலங்கையில தமிழ் பத்திரிகையில வரலாற்றுல பதிஞ்சது வந்து அந்த ஒரு பத்திரிகை தான். எல்லாம் நம்ம இதுலதான். அப்ப நான் என்னன்னா இந்த பிரச்சாரத்துல கூடின கவனம் எடுக்க இல்லை. எம்ஜிஆர் ஒரு பாட்டு இருக்குத்தானே, ஊர் பார்த்த உண்மை உனக்காண்டி வாழும். அதை நான் நம்பிட்டேன். இந்த டிஎன்ஏ விஷயம் இருக்குத்தானே,
எந்த சந்தர்ப்பத்திலையும் நான் அதுக்குள்ள உள்ளுக்கு போகணுமென்ற விருப்பம் எனக்கு இருக்கே இல்லை. சில இயக்க தமிழ் கட்சிகள் அதுக்குள்ள போனா தங்களை கழுவி கொள்ளலாம்ன்றதும், மற்ற பிரபாகரன் மேல இருக்கக்கூடிய உயிர் அச்சுறுத்தல், மற்ற என் மேல இருக்கக்கூடிய அரசியல் பயம், இந்த காரணங்களால இந்த டிஎன்ஏ எல்லாம் வந்து உருவாகினர். அன்றைக்கு என்ன நடந்தது? என்னத்தை சாதிச்சிருக்கணும்? நீங்கள் 90க்கு பிறகு 90க்கு இலங்கைக்கு வரைக்குள்ள கிட்டத்தட்ட அரசியல் நீரோட்டத்துக்கு வாரீங்கள். ஆனா அந்த நேரம் உங்களுக்கு பாதுகாப்புக்கு ஆயுதங்கள் தரப்பட்டிருந்தது. ஆனா அதுல தமிழ் கேலரிக்கு கொடுத்த நேர்காணல்ல சொல்லியிருந்தீங்கள், அவைய ஒருதராய் சுட்டா நாங்களும் ஒரு ஆளை சுடுவோம், சமபலத்தை நீங்கள் பேணினீங்கள் என்று. இல்ல சமபலம் இல்ல, விளங்கின பாசையில பேசுறேன்றதான் நான் சொல்றது. விளங்கின பாசையில இருக்குத்தானே. ஆனால் அது ஆயுத போராட்ட காலகட்டத்துல நான் அதை செய்தது. ஆனா இதுக்கு வந்த பிறகு, எதுக்கு தேசிய நீரோட்டத்துல கலந்து கொண்ட பிறகு தற்பாதுகாப்புக்கு மாத்திரம்தான் அதை பயன்படுத்தினதை ஒழிய எந்த சந்தர்ப்பத்திலையும் நான் புலி உறுப்பினர்களை தேடி போனது கிடையாது. என்ன கொல்றதுக்கு தற்கொலை குண்டுதாரிகள் எல்லாம் வந்தது, பிடிபட்டு வழக்குகள் நடந்தது. இப்ப நான் நீதிமன்றத்துல என்ன சொன்ன, நான் இவியல் வந்ததுல எனக்கு மாற்ற அபிப்பிராயம் இல்லை. ஆனா எய்தவன் இருக்க நான் அம்பனோக விரும்ப இல்லை. அப்ப இவியல் மன்னித்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றதுதான் என்னுடைய நிலப்பாடாக இருந்தது. அண்டையில வெளிப்படையானது. 86ஆம் ஆண்டு மே மாதம் மட்டும் அவியலுக்கு விளங்குற பாசையில பேச வேணும் என்று நான் அதை செய்தேன். விளங்குதுதான். அது என்னைக்குல ரச்சனாகங்கள் இபிஆல ஒன்று போனா அடுத்த நாள் அவியல்ல ஒன்று போக வேணும் என்ற இதை நான் வச்சிருந்தேன். அது 86 மே மட்டும். பிறகு திரும்பி நான் 90ஆம் ஆண்டு மே மாதம் கொழும்புக்கு வரையக்குல நான் தற்காப்புக்காகத்தான் அதை வச்சிருந்ததை ஒழிய யாரையும் தேடி போய் கொள்றதுக்கோ மிரட்டுறதுக்கோ நான் அதை பயன்படுத்த இல்லை, பயன்படுத்த விடவும் இல்லை. சிலவர்கள் எனக்கு தெரியாமல் நடந்திருந்தாலும் அதுக்கு நான் தார்மீக பொறுப்பு எடுக்கிறது தான் என்னுடைய பொதுவான இயல்பு. ஆயுத போராட்டமா இருக்கலாம், தேசிய நீரோட்டத்துல கலந்து கொண்டதா இருக்கலாம், தார்மீக பொறுப்பு. இப்ப சூளமேட்டு சம்பவத்துல கூட எனக்கும் அதுக்கும் நேரடியான சம்பந்தம் இல்லை. 86 வரைக்கும் நீங்கள் உங்கள் மீது படுகொலை குற்றச்சாட்டு எதுவும் இருக்கிறதாக நான் அறியல. அப்படி இருக்க இல்லையோ? அதுக்கு பிறகுதான் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் வருது. நீங்கள் ஒரு மாற்று கொள்கை, ஒரு மாற்று வேலை திட்டத்தோட செயல்பட்டு கொண்டு கேட்கல, மக்கள் எங்களை நோக்கி அணிதிரண்டு கொண்டு விரைக்கல, அல்லது மற்ற பகுதி வந்து அம்பலப்பட்டு கொண்டு விரைக்கல தான் இந்த பிரச்சனை. இப்ப நான் இங்க மீள்குடியேற்ற அமைச்சரா விரைக்கல, இங்க தினமும் 100கணக்கில் சனம் பெறும். பிரபாகரன் என்ன யோசிச்சான், மக்கள் தங்கள்கிட்ட இருந்து வேற பக்கத்துக்கு நான் மக்களை கொண்டு போறேன், நானே வேற பக்கத்துக்கு மக்களை கொண்டு போகணும், மக்களை பாதுகாக்க வேணும், அவருக்கு சரியான திசை வழியில கொண்டு போக வேணும், அவர்களுக்கு ஒளிமயமான கௌரவமான வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேணும் என்றுதான் என்னுடைய மாற்று கொள்கை, மாற்று வேலை திட்டமே ஒழிய தேர்தலில் வாக்களை அபகரிக்க வேணும் என்றோ அல்லது நான் ஆயுததாரியாக இருக்க வேணும் என்றோ எனக்கு அந்த உள்நோக்கம் இருக்க இல்லை. அதுல நான் தெளிவாகத்தான் இருக்கிறேன். பிரபாகரன் என்று வரும் பொழுது எப்பவும் ஒரு மேலதான் கதைக்கிறீங்கள், அவன் பிரபாகரன். இது வந்து நீங்கள் அவர்கள் எடுத்துக்கொள்ற உரிமையா அல்லது வயது தொடர்புல நீங்கள் பெரிய ஆளா இருக்கிறதாலயா அல்லது உண்மையிலேயே கோவமா? இது வந்து என்னோட பாக்கெட்ல இருக்கிற டயரி, என்னுடைய தம்பி ஏற்ற படம். அப்ப இவர் ஏன் கடத்தப்பட்டவர், காணாமலாக்கப்பட்டவர், ஏன் என்னத்துக்காண்டி, இவர் என்ன பாவம் செய்தவர்? சரி, இவர் பாவம் தான் செய்தார் என்று வச்சுக்கொள்வோமே, பிரபாகரனுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? எத்தனையோ பேர்த்த கொலைக்கு, எத்தனையோ பேர் இறப்புக்கு பிரபாகரன் காரணம். சரி, என்னுடைய தங்கச்சியார விடுவோமே, அது சிங்கம் கொண்டது, அது போராட்டத்தில் ஈடுபடைக்கல சிங்கம் கொண்டது. அப்ப சிங்கம் கொண்டது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமே என்றால் எதிரிக்கு எதிரி. ஆனா இங்க என்னுடைய தம்பியார் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டு என்னுடைய அதார் கொண்டது புலி, பிரபாகரன் தான் செய்தவன். அல்ல மாய்சரி வேலாயுதம், அல்ல அற்புதராஜா நடராஜா, அல்ல பால நடராஜா ஐயர், அல்ல சிங்கம், அல்ல ராசநாயம், எல்லாம் எனக்கு ரொம்ப உயிராயிருந்த ஆக்கள். இவையிலையும் கொல்ல வேணும். என்ன செய்தவன் கெட்டது செய்தே வச்சுக்கொள்வோமே. இந்த மாய்சரி வேலாயுதம் 100கணக்கான ஆக்களை சிறையில இருந்து, என்னுடைய பின்னணியில இருந்து சிறையில இருந்து விடுவிச்சது. எல்லாரும் போல தெரியும், நம்மளோட ஆபீஸ் பார்க் ரோட்ல இருந்தது. அவங்களுக்கு அங்க சோப்பு சீப்பு சாவுக்காரம் தண்ணி எல்லாம் கொடுத்து, சாப்பாடு காசு எல்லாம் கொடுத்து இங்க அனுப்பி வச்சது. அந்த ஆத்திரம், அந்த கோபம் இருக்காது. அதை விட இந்த மக்களுக்கு இந்த நிலைமையை ஏற்படுத்தினதா நான் தானே திருப்பி திருப்பி சொல்றேன். நிலாந்தரண்டவரும் நான் சொன்னதை வேற ஒரு பாசையில சொல்றேன். என்னுடைய இது என்ன, இலங்கை அரசாங்கமா இருக்கலாம், இந்திய அரசாங்கமா இருக்கலாம், அல்ல சர்வதேச சமூகமா இருக்கலாம், அவைகளுக்கு தங்கட வேலை திட்ட நிகழ்ச்சி நிகழ்லாம் அவைகள் போவினோம். நாங்களாம் எங்கட இது அதுக்குள்ள கொண்டே பொருத்த வேணும். இது அதை விட்டுட்டு புண்ணுக்கு வெளியா மருந்துக்கு வெளியா என்று சொன்னால், மருந்துக்கு வெளியேன்ற ஒரு கொள்கையைத்தான வேலை திட்டத்தை தானே கொண்டு போனவன். அதெல்லாம் நான் வேறுபடுறேன். அப்ப டிஎன்ஏக்குள்ள போயில்லை என்றால் டிஎன்ஏ என்ன சொல்லுது, மருந்துக்கு வெளியேன்னது. நான் இல்ல புண்ணுக்குத்தான் வெளி, பிறந்து அதுக்குள்ள போய் நான் புண்ணை ஆத்த முடியும்?
ஆனபடியினால் நான் என்ன திருப்பி திருப்பி சொல்றேன் என்றால், இன்றைக்கு இந்த மக்கள் என்னுடைய தம்பியாரையோ அல்ல எனக்கு நெருக்கமான ஆக்களை மாத்திரம் அல்ல, அல்ல என்னுடைய பேரால கொல்லப்பட்ட ஆக்கள் மாத்திரம் அல்ல, அல்ல இப்ப நீங்கள் 2-3 பேரை சொன்னீங்களே எல்லாம் அற்புதமான ஆக்களை எல்லாம் வெளியில துரத்தி விட்டேன், அதுக்கு மாத்திரம் இல்லை. இன்றைக்கு என்கிற சமுதாயத்துக்கு நாங்கள் என்ன நோக்கத்துக்காண்டி வெளிக்கிட்டோமோ இந்த மக்களுக்கு இந்த நிலைமையை உருவாக்கினதா எத்தனையோ வாய்ப்புகள் கிடைச்சது. இலங்கை இந்திய ஒப்பந்தம், அதுக்கு பிறகு என்ன ஒஸ்லோ தீர்வு திட்டம், இல்ல சந்திரியாடு அற்புதமான வேலை தீர்வு எவ்வளவு வந்தது, அதெல்லாம் யார் கோட்டை விட்டது. அப்ப என்னுடைய நியாயமான கோபம் தானே, அதான் நான் சொல்றேன். ஆனா ஜெயபாலன் நான் பிரபான் மேல அரசியல் ரீதியான இது ஒழிய நான் பஞ்சம் தீர்க்கவோ பழி வாங்குற இதுல நான் ஈடுபட இல்லை, யாரையும் தேடி போக இல்லை. என்னட்ட வந்தால் இந்த வீட்டில் பூச்சியல் மாரி அதுல அவர் சொல்லுவினம் காத்து புகாத இடத்துக்களையும் தாங்கள் பூந்து விளையாடின வேண்டும். உங்களுக்கு தெரியும் எத்தனை நேரம் எனக்குல பூரா கேள்வி. இப்ப பிரபாகரன் மக்கள் மத்தியில மாறது சரியான குறைவு. அப்படி ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் எப்போ தன்னை வச்சு கொண்டிருக்கிறார். பெரும்பாலும் பங்கருக்குள்ளதான் இருந்திருக்கிறார். ஆனா நீங்கள் பொதுமக்களோடையும் வந்து உரையாடல் நடத்தி இருக்கிறீர்கள், யாழ்ப்பாணம் வரைக்கும், கொழுப்புல இருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும். எப்படி நீங்கள் இந்த முயற்சிகள்ல இருந்து தப்பினீங்க, அதுன்ற ரகசியம் என்ன? இந்த பொதுமக்களை பாக்குறதுதானே. இது பிரபாகரனுக்கு விருப்பம் இல்லை, அப்ப தடுக்க வேணும். அப்ப நான் முதல் என்ன செய்தேன், ஆம்பளை போலீஸும் பொம்பளை போலீஸும் தான் தரவுறது வேண்டாம் செக் பண்ண இந்த இது டிரெக்டர் இது பண்ணி இது பண்றது, அப்படி இது பண்றது. பிறகு நான் பாம்பின்கால் பாம்பரியும் தானே, நான் பிறகு 2 பேரை போட்டேன். இது முதல் ஒன்றுல முடிச்சு பிறகு இன்னொன்றுல வாரத்துக்கு பிறகு 3 ஆக்கினது. இப்படியெல்லாம் இருந்துட்டு அப்ப பிரபாகரன் பிரச்சாரம் என்ன, அங்க போனா பொம்பளைகள் எல்லாம் உறிஞ்சு பாக்குறாங்களா, அப்படி இப்படி போய் அதுக்கு நான் விடுறதில்லை. விளங்குது, அவர பிரச்சாரம் பொய் பிரச்சாரங்களே உண்டு. இங்க இவரை பார்க்க போறார்கள், உடுப்பெல்லாம் கலட்டி பாக்குறாங்களாமன். ஆனா அதுக்கு நான் இடம் கொடுத்தது இல்லை. படையினருக்குன்னு தெரியும் அப்படி நடந்தா நான் என்ன செய்வேன், நான் அதுல போய் அறைவேன். அப்ப நான் புற என்ன பார்த்தேன், இந்த கஷ்டங்களை யாருக்கும் கொடுக்க கூடாது, வந்து வடிச்சால் என்ன எல்லாருக்கும் தான் என்ன பாதிப்பு. ஸ்கிரீன்ல இப்ப நானே நீங்களும் கதைச்சு கொள்ற மாதிரி கொஞ்சம் தூரத்துல ஒரு ஸ்கிரீன் ஒன்று அறைக்குள்ள வைப்பேன். அவர் அதுக்கு முன்னால இருந்து தங்களோட பிரச்சனை எனக்கு சொல்லுவீனா, நான் இங்கால இருந்து பிரச்சனைகளை கேட்டுட்டு நீங்க சொன்னீங்களானே எப்படி காத்து போகாத இடத்துக்குள்ள என்ன மாதிரி காத்த பூவ வச்சனான்னு சொல்லி, அப்ப அப்படி எல்லாம் நடந்தது. அப்ப அவைகளுக்கு ஒன்னும் செய்ய முடியல. அந்த நேரத்துல ஒன்று வடிச்ச அந்த ஸ்கிரீன்ல நான் பார்த்து கொண்டு கேட்கல. அப்ப ஒரு பிள்ளை இந்த பிள்ளை ஒன்று வந்துட்டுது. வந்தா என்ன நடந்தது, அந்த சதிலீலான்னு சொல்றது, அவக்கு பேர் சத்தியலீலா, சதிலீலா. அவ அந்த ஒரு வடிகுண்டு பிள்ளைய கூட்டி கொண்டு வந்து வடிக்க வச்சது. அப்ப அவ கூட்டி கொண்டு அப்ப முதல்ல அவாக்கு எங்கடாக்களுக்கு அவ மேல சந்தேகம் வந்தபடியினால் சரி அவ பொம்பளை பிள்ளை புருஷனை விட்ட 2 பிள்ளைகள் அப்ப பிரச்சனையா இருக்க மாட்டுட்டு நான் டப்பண்டு கொழும்புக்கு யாழ்ப்பாணத்துல இருந்து கூப்பிட்டு காசு டப்பண்டு கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் இல்ல சரி புற என்னோட டெலிபோன்ல கதையண்டு அனுப்பியாச்சு. அவ என்ன யோசிச்சா, இலகுவாக பூரலாம் அதுக்கு அடுத்த நாள் அந்த வெடிகுண்டு பிள்ளைய கூட்டி கொண்டு வந்தது. அப்ப நான் சொல்ற மாதிரி தான் அந்த பரிசோதிக்கிறார்கள் செய்வினம். அப்ப அவியல் இந்த பிள்ளைய செக் பண்ணிக்கல, இவா சொல்லி இருக்கிறா இல்ல எனக்கு சுகம் இல்லை, என்ன செக் பண்ண முடியாது. அப்ப அவங்களுக்கு ஒரு சங்கடம், சும்மா விட்ட நான் கோவிப்பேன் தானே கண்டுட்டு என்கிட்ட சொல்லிச்சுன்னா இப்படி ஒரு நிலைமையாண்டு. அப்ப எனக்கு டப்புன்னு கிளிக் பண்ணிச்சுது. எனக்கு சில வேளை நான் கோவத்துல அந்த பிள்ளைக்கு அடிச்சும் இருப்பேன், என்னடி நீ என்கிட்ட இதெல்லாம் தடுக்கிறா, அப்புறம் வரக்கூடாது, நீ என்ன பார்க்க வேணுமெண்டு இந்த ப்ரொசீஜருக்குள்ளால பெற வேணுமெண்டு கூட நான் அப்படி செய்கிற ஆள் கூட. நான் அன்றைக்கு அப்படி செய்யாம நான் என்ன யோசிச்சேன், இது இப்ப குண்டெடுத்து எறிகிறேன் என்றால் டப்பண்டு எறியக்கலாம் நல்லா பார்த்துண்டான இருப்பேன். எனக்கு ஒற்றை கண்ணா இருந்தாலும் நான் அங்களோட கதை கேட்க அங்கெங்க கதை கேட்க ஒரு பார்த்துண்டான இருப்பேன். அப்ப டப்பண்டு எடுத்து வெட்டி பிடிச்சிடலாம், துவக்கண்டாலும் வெட்டி பிடிச்சிடலாம். இதெண்டா பிடிக்க முடியாது, எழுத்துறதான். அப்ப அதுக்குத்தான் நான் இடம் கொடுக்கணும்னுட்டு நான் சொல்லிப்பட்டேன், சரி சுவாமி இல்லையாண்டால் இன்னொரு நாளைக்கு பார்க்க சொல்லுங்கன்ட்டு சொல்ல. அதுல அங்கால முன்னால கீழே குந்தி இருந்தோண்டு அழுகிறா, ஒரு தமிழ் அமைச்சரை பார்க்க முடிய இல்லையா என்றெல்லாம் சொல்லி அழுகிறார். அப்ப அன்றைக்கு நான் கொஞ்சம் இந்த கூட ஆக்கள் வந்தபடினா கொஞ்சம் ஒரு இதுல இருந்தபடியினால் நம்மட ஆக்களும் இல்லாட்ட நம்மட ஆக்களை சிபாரிசு பண்ணிடணும், தோழர் பாவம் சோமில்ல இருக்க பாருங்க என்கிட்ட சிபாரிசு பண்ணிக்கணும். நானும் கொஞ்சம் ஒரு இதுல இருந்தபடியினால் யாரும் என்னோட
அதை பற்றி கதைக்க இல்லை. அப்ப நான் போலீஸுக்கு சொன்னேன். உங்களுக்கு சந்தேகம் அப்ப வந்துட்டு நான் நான் அப்படித்தான் நான் ட்ரீட் பண்ணணும் இப்ப. காரணம் அது போல. அப்ப நான் அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னுட்டு நான் அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி போட்டு ஓய்சிக்கு எடுத்து சொல்லுவோம்ட்டு நான் முயற்சி பண்ணினார். ஓய்சில கெட்ட காலம் என்னவோ அவர் என்ன செய்திருக்கிறார், அமைச்சர்கிட்ட இந்த ஆள் வந்தது தானே, செக் பண்ண விட்டு அப்புறம் பிரச்சனையா வந்துடும். அப்ப சொல்லியிருக்க நீ எங்களை செக் பண்ண விடணும் அல்லது நான் பம் ஸ்குவாட்டை கூப்பிடுறேன்னு சும்மா போனு 2 லேண்ட் போன் தானே 2-3 தூரம் எடுத்து அவ அந்த பிள்ளைய மிரட்டி இருக்கிறார். நீ எங்களை செக் போலீஸ் பம்பில் நான் செக் பண்றது, நீ செக் பண்ண விடணும் மேடம். அவன் மறுத்து கொண்டு நீ கேட்கல. இவர் அந்த டெலிஃபோனை ரிசீவரை 2-3 தூரம் தூக்கி மிரட்டி இருக்கிறார். இப்போ அந்த நேரத்தில் நான் கோல் எடுத்துக்கொண்டிருந்தேன். அவர்கிட்ட கோல் எங்கேஜாக இருந்திருக்குது. அவள் இழுத்து விட்டால் அதுல அந்த கொல்பீட்டி போலீஸ்ல 5 பேரோ 6 பேரோ ஏதோ செத்து போச்சுன்னா. அப்புறம் அடுத்ததுதான் அங்க வந்தது இது அந்த இதுக்கு முன்னால நான் பார்த்து கொண்டிருக்கிற விஷயம் இருக்குத்தாரு. அந்த நேரத்துல அப்ப நான் எனக்கு ஒரு டவுட் வந்துட்டுது. அப்ப நான் எங்கடாக்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம், இவ்வளோ டப்பண்டு சந்தேகம் காட்டிக்கொள்ளாங்க, டப்பண்டு 2 கையையும் போலீஸ்காரனுக்கு மாத்தான் சொல்ல வழி கேட்டேன். கையை இழுத்து பிடிச்சிட்டா வேற ஒரு வேலை இழுக்க முடியாதுதானே, விளங்குதுதான். கையை இழுத்து வச்சுட்டு டிஃப்யூஸ் பண்ணலாமன். அதுக்கிடையில அவளுக்கு சந்தேகம் வந்துட்டுது. எங்கடாக்களும் ஒரு நான் அப்படி சொன்ன உடனே முனிசிபாப்பின்னு அப்படி ஒரு பதட்டம் வந்திருந்தானே. அப்ப அவள் பார்த்தால் தானே நீ மாட்டுப்பட போறோன்ட்டு டப்பண்டு இழுத்து விட்டுட்டா. பாவம் வீண் சாவு தானே. என்ன தற்கொலையும் காத்து போகாத இடத்துக்குள்ளேயும் பூரா முற்பட்ட இடத்துல வீண் தேவையில்லாத சாவு தானே. இன்றைக்கு என்ன நடந்தது? மண்டையில இருந்து சொல்லி வந்தேன். 2 ஜனாதிபதி, இலங்கையின் பிரதமர், இந்தியாவுடைய பிரதமர், அதை விட பல நூற்றுக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் டக்ளஸ் தேவானந்தா தாக்குதல்கள்ல இருந்து தப்பிட்டார். காத்து போகாத இடத்துக்குள்ள இல்லாமல் காத்து போகக்கூடிய இடத்துக்கு இருந்தபடியா தப்பிட்டாரா. பிரபாரன் செத்தது ஒரு வகையில ஒரு மன வருத்தமா இருந்தாலும் இன்னொரு வகையில என்ன மாதிரி செத்தன்ற ஒரு இது இருக்குத்தானே, அதுங்கிற சமுதாயத்துக்கு ஒரு அவமானம் என்று நான் யோசிக்கிறேன். அதோட விட்டுக் கொள்வோம். அவர் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் என்று ஒரு பகுதி கதை ஒன்று இருக்குது. அது இவ்வளவு தூரம் உண்மை போய் தெரியல. ஆனா அப்படி ஒரு செய்தியும் இருக்குது. அவர் தானாக கொல்லப்பட்டாருன்னு சொல்லப்படுது. வெவ்வேறு தகவல்கள் இருக்குது. நீங்கள் இப்ப இந்த அடிப்படையில் அது விரைவில் உண்மை வரும். இப்ப சரத் கொஞ்சம் விஷயங்களை சொல்ல பாக்குறேன். உண்மையிலேயே கடைசியில என்ன நடந்தது வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? கட்டாயம் வரும். உண்மை எப்பயும் நீண்ட காலத்துக்கு மறைஞ்சிருக்காது. எப்படி அவ்வளவு உறுதியாக நம்புகிறீங்க? வரலாறுகளை நாங்கள் பார்க்கல, உண்மையில் வந்திருக்குத்தானே. ரோஹண விஜயவீரா என்ன மாதிரி செத்தார் 2 பண்டைக்கு. ரோஹண விஜயவீரா தமிழ் மகனா குடிமகனா இல்லத்தானே, அவர் சிங்கள குடிமகன், படையினரும் சிங்கள குடிமக்கள். அவர் என்ன மாதிரி சித்தார் 2 வெளியால வந்திருக்குத்தானே. முதலே வந்திருந்தாலும் இன்றைக்கு அது உறுதியான செய்திகளா வருகிறது. நன்றி. உங்களோட நேரத்தை ஒதுக்கி மனம் விட்டு அனைத்து விஷயங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நாங்கள் தொடர்ந்தும் வெவ்வேறு விடயங்களோடு மீண்டும் சந்தித்து உரையாடிக் கொள்வோம். நன்றி தோழர். நன்றியையும் வணக்கத்தையும் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன்.